இந்த வீடியோல நம்மளோட ஓன் ட்ரேடிங் பிளானை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ட்ரேடிங் பிளான்ங்கிறது மார்க்கெட்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு ப்ளூ பிரிண்ட். அண்ட் அதுதான் நீங்க ஒவ்வொரு ட்ரேடையும் கிளாரிட்டியோட அப்ரோச் பண்றது ஹெல்ப் பண்ணும். அதுக்கான சில ஸ்டெப்ஸ் இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களோட ட்ரேடிங் கோல்ஸை நீங்க டிஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஷார்ட் டர்ம் கோல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஷார்ட் டர்ம் கோல்ஸ்ல டெய்லி இல்லனா வீக்லி டார்கெட்ல இன்க்ளூட் ஆகும். ஒவ்வொரு ட்ரேட்லயும் எத்தனை % ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும் இல்லனா 1 வீக்ல எத்தனை ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்க இன்க்ளூட் ஆகும். லாங் டர்ம் கோல்ஸ்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னா ஓவரால் ஃபைனான்ஷியல் growth, consistent profitability and next 1 yearல advanced trading skill டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றது, இது எல்லாமே இங்க இன்க்ளூட் ஆகும். ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் ஓன் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். எதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். ஸ்டாக்ஸா இல்லனா கிரிப்டோ கரன்சியா இல்லனா ஃபாரெக்ஸா, இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் சூஸ் பண்ணி அதுல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு சூட் ஆகிற ஒரு டாப் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை தனியா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு இம்பார்ட்டன்ட் கீ லெவல்ஸ் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களுக்கு தேவைன்னா டெக்னிக்கல் இண்டிகேட்டர் கம்பைன் பண்ணிக்கலாம். உங்க ட்ரேட் செட்டப்க்கு அது இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ரூல்ஸை செட் பண்ணணும். உங்க கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் இல்லனா உங்களோட சார்ட் பேட்டர்ன் இல்லனா நீங்க ஏதாவது இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை நீங்க செட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சப்போஸ் நீங்க புல்லிஷ் இன்கல்ஃபிங் பேட்டர்ன் யூஸ் பண்றீங்க. அந்த பேட்டர்ன் நீங்க என்ட்ரி எடுக்கும் போது சப்போர்ட் லெவல்ல கிடைக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் RSI 30 லெவலுக்கு மேல கிராஸ் ஆகணும். அந்த பிளேஸ்ல உங்களுக்கு சூட் ஆகுற மாதிரி நீங்க என்ட்ரி கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு ட்ரேடுக்கும் கிளியரா ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும் அண்ட் ப்ராஃபிட் டார்கெட் புக் பண்ணணும். பொசிஷன் சைசிங் யூஸ் பண்ணி சிங்கிள் ட்ரேட்ல உங்க கேபிட்டல் வந்து எத்தனை % ரிஸ்க் எடுக்க போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட ட்ரேட் பெர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்ணணும். உங்க ட்ரேட்ஸை ட்ராக் பண்ண கண்டிப்பா நீங்க ட்ரேடிங் ஜர்னல் வைக்கணும். அதுல ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன்ஸ் அண்ட் உங்க ட்ரேடோட ரிசல்ட் அண்ட் அதுல என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கணும்.